பிஜேபிக்குள்ள இந்த தேர்வை எப்படி பார்க்குறாங்க? இல்லை 98லேயும் அவர் போனார். அப்போ வந்து ஏடிஎம்கே அலையன்ஸோட போனார். 99ல் டிஎம்கே அலையன்ஸோட போனார். 2 பீரியட்லேயும் அவர் வந்து எம்பி ஆனார். அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் அவரால் எம்பி ஆக முடியல. அந்த அதுக்கப்புறம் 2014ல் தனியாக நின்று 3,80,000 சொச்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவர் தனியாக நின்று. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பிஜேபியில் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர், கொங்கு பெல்ட்டில் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவர். அவருக்கும் அதே மாதிரி வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பொன்னாருக்கும் தான் பிஜேபியில் தனிப்பட்ட செல்வாக்கு அந்த காலத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து பிஜேபி மெதுவாக செல்வாக்கு பெற்று விட்டது, இதுவோ பல பகுதிகள்லன்னு சொல்லலாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய செல்வாக்குள்ள தொகுதின்னு இது 2 தொகுதி தான் இப்போ செல்வாக்குள்ள தொகுதியாக சொல்லலாம். அதில் பொன்னாரும் அப்படி சாதிச்சு காமிச்சாரு. அதே மாதிரி இவரும் அங்கே வந்து சிபிஆரை ஒதுக்கிட்டு அங்கே அரசியல் பண்ண முடியாது. ஸோ கொங்கு மண்டலத்தில் இவருக்கு ஒரு பெரிய ஹோல்டு உண்டு அவருக்கு. ஸோ அதனால தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து இவருடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் நிறைய விஷயங்கள் இது வந்து பிஜேபிக்கு பாசிட்டிவ் பார்க்க முடியும்.